ஸ்டைலில் ரவா தோசை ஒன்றுமே எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வீட்டில் எல்லாருக்கும் ரவா தோசை ஊற்றுனீங்கன்னா ஒட்டி ஒட்டி வரும். இப்போ நான் ஒட்டாமல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ரவை வந்து 1/2 கப்பை போட்டுருவோம். கோதுமாவும் 1 கப்பை போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி கையில் கரைச்சிங்க. அதுதான் உங்களுக்கு பக்குவத்து கரெக்டாக வரும். கரண்டியில் கரைச்சிங்கன்னா அது அளவு சரியாக தெரியாது. கொஞ்சம் நல்லா கரைச்சிக்குங்க. கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முதல்ல கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அப்படி கெட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி பதமாக இருக்குது பாருங்கள். தோசை மாவுக்கு அடுத்த பதம் தண்ணி பதமாக இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி. இப்போ உப்பு போட்டுக்கிறோம். தேவையான உப்பு, கல்லுப்பு போடுறேன். உப்பு, அடுத்து வந்து மிளகு, சீரகம் கொஞ்சம் போடுறேன். அடுத்து தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகா, இஞ்சி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா இஞ்சி போட்டுக்குங்க. ஒரு இன்னும் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இப்படி சேர்த்து கரைச்சிக்கணும். சேர்த்து கரைச்சி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊற விட்டுருங்க. ரவா தோசைக்கு தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த வெங்காயத்தை வந்து மாதிரி ஆஃபாக கட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு கை சுடாமல் நல்லாயிருக்கும். இதை பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். நல்ல எண்ணெய் தடவிடுங்க. இதை இப்படி ஊற்றணும். இப்படி தெளித்து விடணும். ரவுண்டு அப்படியே தெளித்து விடுங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நெய் வேணால் நெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சா எண்ணெய் ஊற்றிங்க. நான் நெய் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. ரவா தோசை ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.